தான் வாங்கி திருப்பி பார்ப்போம். குழம்புக்கு மீன் வேணுமா உங்களுக்கு? எனக்கு ஜூமிங் நீ பின்னாடி இருந்தா ஏய் அதாவா நீ வரடா. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு யாருமே நுழைய முடியாது உங்களுக்கு. வாய்ப்பே இல்லை. ஆள் அவரு சாயந்தரம் அவர் வந்துட்டு ஃபிக்ஸ் வந்துட்டு போயிட்டாரு. நாளைக்கு எப்படி வருவாருன்னு தெரியல. நாளைக்கு வருவாருண்ணா அதெல்லாம் நாளைக்கு வருவார். ஏன்னா இந்த தடவை அவருக்கு வேற மாதிரி கத்தி கடை வச்சுதான் ஈஸியாக தெரியுது நமக்கு கத்தி. அண்ணா அண்ணா படுக்கிறது குழம்பு 2 இருக்கா? ஓகே. இப்போ நம்ம போடுற பீஸ் எல்லாமே ஃப்ரை தான். நீ அந்த மாதிரி பாக்குறடா. கேமரா ஒதுக்கு அண்ணா கொஞ்சம் 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 எப்படிங்க? ஏய் அப்பாராவு அவனை விட நீ வேலை அப்பாராவ நீ அவியை விட சாசுபி எடுத்தது இல்லாம பழிச்சு வச்சு எடுக்காங்க அவன். அம்மா ஆள் இருக்கும்போது காட்டுறத விட இல்லாத போது நம்மளுடைய டேலண்ட் விசுவாசம் எல்லாத்தையுமே காட்டணும். என்னடா அப்பாராவே? இதான் உண்மை. ஆள் இருக்கும்போது காட்டுறது அப்புறப்பட்ட விஷயம். இன்னைக்கு போடுற வீடியோலாம் சூப்பர்னு சொல்ல வந்தீங்க. ஐயா 2 பண்ணுமா ரவுண்ட் ரோடா போடவா? 100 ரூபா கொடுங்க. என்ன ரவுண்ட் ரவுண்டா? ஓகே. ரொம்ப தூள் போகணுமா? எங்க போகணும்? ரொம்ப தூள் போகணுமா? எங்க போகணும்? பெரிய பாளையம். நீங்க ஐஸ் போடணும். ஓகேவா? மீன் சூப்பரா இருக்கு. ஆனா ஐஸ் போடணும். பெரிய பாளையம் போறதுக்கு 2 மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு. ஐயா பயப்படிங்க. மீன் வந்து இன்னொரு கவர் வாங்கி இந்த மாதிரி கவரை முடி போட்டு இன்னொரு கவரில் போட்டு ஐஸ் போடுங்க. மீன் மேலே ஐஸ் போடக்கூடாது. நான் உங்களுக்கு தான் நான் ஒரு மீன் போடுறேன். ஓகேனா ஓகே சொல்லு. ஓகேவா பாரு. 4 5 தான் வரும் எல்லாமே. ஓகே. நான் வெட்டிட்டு உங்களை திரும்பி பார்த்தா நிக்கிறீங்க பேசிக்கிறீங்க. 5 பீஸ் தான் போடணும். அதனாலதான் உங்களுக்கு எல்லாரும் கேள்வி பண்ணிட்டேன். எல்லாம் இடிமை இருக்குங்களா? சரி வாங்க பார்க்கலாம். இல்லை பைய எடுத்துங்க பைய எடுத்துங்க. வாங்க வாங்க.
அருமையான டேஸ்ட் இது. மீன் இந்த மாதிரி இருக்கும் அழகா. தம் தம்னு வெட்டிட்டாரு இது கோயிலுக்கு வாங்க. நீ ரெண்டா பாங்க சிவா என்னம்மா கூகுள் பண்ணலாம் உள்ள போய் பாருங்கம்மா. யார்கிட்டயா போடுங்க. ஒன்லி மீன் வெட்டுறது மட்டும் தான் கூகுள் பே. மீன் வாங்குறதுலாம் போட ஞாயிற்றுக்கிழமை கடை, அதுவும் ஃபஸ்ட்டு கடை. நான் என்ன பண்ணுறது அதோட சொல்லிட்டேன். மீன் வெட்டுறது மட்டும் தான் போடுறது. இந்த மாதிரி என்ன மாதிரி பத்தியா இப்போ போனாங்களே ஒரு அரைக்கோலா எல்லாம் ஒரு 4 கிலோ 3 கிலோ இருக்கு, 4 கிலோ இருக்கும். 900 கொடுத்துறாங்க. இவர் ஆனால் எனக்கு ஜிபே பண்ணாரு, ஜிபே பண்ணுற சொல்லிட்டாரு. அவர் மீன் வெட்டினேங்கிறேன், மீன் வெட்டினு போயிட்டாரு. இந்தம்மா மீன் தான் 900 இவங்க வாங்கி போயிட்டாங்க. என்கிட்ட பே பண்ண ஆமாம் தம்பி மீன் வாங்கி இவங்க போயிட்டாங்க. 900 லாஸ்ட். எனக்கு வீட்டில் பார்க்குற 900 வரல. என்ன பண்ண முடியும்? எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுங்க? மீன் வெட்டு 100 ரூபா போடுறியா? ஓகே. ஓகேப்பா. என்னடா இப்படி பேசுறீங்க? அதிகமா போயிடும். அவுச்சல வந்துடுறேன். அவுச்சா அப்படியே உறிஞ்சிடண்ணா. அவுச்சா அவிச்சு தான் புட்டு வைப்பாங்க. குழம்புக்கான அவிச்சு தான் புட்டு வைப்பாங்க. குழம்புக்கா ₹100 பத்தாது. 100 ரூபாய் கொடுங்க. கோல் உரிக்கிறதுக்காக ரேட்டு. கோல் உரிக்கிற ரேட்டு அப்படியே நான் ஒரு 2 துண்டு போடணும். நான் காலி ஆயிடுவோம். அதுதான் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருப்பா இந்த ஃபோனில். OnePlus 2 சர்வீஸ் பண்ண கூட பரவாயில்ல. நல்லா இருந்து என்ன பிரச்சனை? ஒரிஜினாலிட்டியாக இருந்ததா? வா வர ஒன்றும் முடியல. கோல்டு மாடல் யோசிச்சு கோல்டு மாடல் இப்போ இல்லை அண்ணலாம் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சாருண்ணா. என்னண்ணா கூட ஆரம்பிச்சோம் ப்ரோக்ராம் ஏதாவது அப்போனா
நாளைக்கு வந்தா நாளைக்குன்ற திங்கக்கிழமை வந்தால் காலியாக இருக்கும் சார். நீங்கள் செக் பண்ணி பாருங்க, தோல்லாம் எடுத்து அவ்வளோதான் போகாது. எடுத்து யோசிச்சுட்டு வேஸ்ட் கிடையாது. சார் அப்படியே குத்தலாமா? இல்லை வெயிட் போட்டு தானே போடணும். பீஸ் போட தானே போட முடியும். அதை போய் எடை போட்டு எடுத்துக்கணும். எடை போட்டு தான் எடுத்துக்கணும். கொண்டு போறாரா? அதை போய் எடை போட்டு தலை தோ இருக்குது. தலைலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் தலை என்ன எடுத்துக்கணும். இந்த புரியுது என்கிட்ட எதுவுமே வேஸ்ட் ஆகாது. மீன் 4 கிலோ வாங்கி கொடுத்துருக்கீங்க.